Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாவதாக. இது ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகாலை இந்த வேலைக்காக தேவனை நான் சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டுள்ளதாக தேவ சமூகத்திலே இந்த நாளிலே மேல் வீட்டிலே கடந்து வந்து தேவனை ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக, அவருடைய பிரசன்னம் இந்த பூமியிலே இறங்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக தேவனை சோதரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கடந்த வாரம் முழுவதும் அவருடைய கிருபை நம்மை தாங்கியது, நம்மை அமிதமாக சுமந்தது, வழிநடத்தியது. இந்த புதிய வாரத்திலே நாம் கடந்து வந்து தேவனுடைய சமூகத்திலே நாம் அவரை ஆராதிக்கும்படியாய் கொடுத்த கிருபைக்காக தேவனை சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஆராதனை வேளையிலும் தேவனுடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடல் அதிகமாய் காணப்பட்டு நம்மை பலப்படுத்தியது. அநேக சரீரத்தில் காணப்படுகிற பலவீன ஆவிகளை தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. தடைகளை தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. அதற்காக தேவனை நான் சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த வேளையிலும் தேவ சமூகத்திலே கர்த்தர் கொடுத்த நமக்காக கொடுத்த தேவ செய்தியை நாம் வாசித்து பலனடைந்து கடந்து செல்ல ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கையில் இருக்கும் பரிசுத்த வேதாகத்தை எல்லாரும் திறந்து 124வது சங்கீதம் 7வது வசனத்தை ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசித்தார். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிச்சு கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஆமென், ஆமென், ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தை நீர் கொடுத்தி இதில் உள்ள ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளுக்கு அறிவு மறைத்து வெளிப்படுத்தி பேச வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் அது குறைபற்றது, அது பேசக்கூடியது, அது ஜீவன் உள்ளதான ஹல்லேலூயா. இயேசுவின் மூலம் வருகிறோம் பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. 124வது சங்கீதம் 7வது வசனம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஆமென். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையிலே அவிதமாக காடு காடாக ஓடினார். நன்மை செய்தவருக்கு தீமை செய்தார்கள். அவர் அமைதியாகத்தான் இருந்தார். ஆனாலும் அவரை அழைத்து யுத்தத்துக்கு போக சொன்னார்கள். யுத்தத்துக்கு போன போதும் அங்கே சவுல் மூலமாக பலவிதமான காய்மானங்கள், அவருடைய மகன் மூலமாக போராட்டங்கள், பல நெருக்கங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கன்னி போல கடந்து வந்தது. அந்த ஆத்துமா அவருக்கு 16 முறை மரணம் வந்ததுன்னு எழுதி. எத்தனை முறைங்க? 16 முறை மரணம் வந்தது. நம்ம கூட விபத்துகள், நோய்கள், இன்னும் பல விதத்திலும் கூட நாமும் மரணத்தை நெருங்கி விட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. இவர் செத்து போயிடுவார்கள் சொல்லிட்டாங்க. பல விபத்துகளிலே நான் உயிரோடு நான் நின்று கொண்டிருக்கும் என்று சொன்னால் அவருடைய பெரிய கிருபைங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கீழே நிற்கிறதுக்கு காரணம் பாருங்க, 2 தடவை ஆக்ஷன், 2 தடவையிலையும் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 தடவை நேரம் போய் அடிச்சாங்க. அவருடைய டிரைவர் 140. இன்னொரு தடவை தூக்கிட்டு முழுவதும் வச்சு தூக்கிட்டு கொண்டு போய் இங்கே திண்டுக்கல் ரோட்டில் விட்டுட்டார். அப்படியே உருண்டு கொஞ்சம் அப்படி திரும்பிட்டு அந்த பக்கம் போயிருக்க லாரி வந்து அப்படியே சத்தம் உள்ள 5 ஊழியர் இருந்திருக்கும். ஆனால் நாம் ஜீவனோடு நிற்கிறோம் என்றால் ஆத்துமாவை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார் என்றால் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அதாவது சாத்தான் நம்மை ஊழியத்தை செய்ய விடாதபடி, அவருடைய திட்டத்தை செய்ய முடியாதபடி, தேவராஜ்யத்தை கட்ட விடாதபடி தடுப்பான். ஆனால் கர்த்தர் வந்து நம்மை பாதுகாப்பார். கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நோய்கள், ஒருத்தர் சொன்னார் மரணத்திலே இந்த கொரோனா பீரியட்ல ஜீவன் போய்கொண்டே இருக்கிறது.
எனக்கு திடீர்னு போன் அடிச்சா சென்னையில், ஐயா எனக்கு ஊதி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, உடனே இயேசு கிறிஸ்துடைய ஞாபகம் வந்தது. அவர் ஊதி ஜெபம் பண்ணிவிட்டார். ஊதுன பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு வெறும் செம்மண்ணை ஒரு மனிதனாக செய்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி மனிதனை உருவாக்கின, ஆதாமை உருவாக்கின தேவன். அல்லேலூயா. அதே பரிசுத்த ஊதி செபித்த உடனே அவருக்கு 55 போயிடுச்சு, கீழே போயிட்டே இருக்கு. ஒரு நாள் திடீர்னு 84 வந்து உயிர் படைத்து விட்டார். அல்லேலூயா. அவருக்கு ரகவத்து தான். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு ஊழியத்திலே அங்கே இருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், நம்முடைய ஆத்துமாவை தேவன் பாதுகாக்கிறார். ஆனால் வேடன் ஒருவன் இருக்கிறான். யார் இருக்கா? நம்ம ஆத்துமாவை வேட்டையாடுறது ஒரு வேடன் இருக்கிறான். அவன் தான் சாத்தான். அவன் தான் யாருங்க? சாத்தான். எப்போதுமே நம்ம ஆத்துமா மேல ஒரு கவனமாக வைப்பான். ஏன்னா எப்படியாவது நம்ம ஆத்துமாவை தேவன் ரட்சித்து நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு திட்டமிட்டு விட்டார். நம்மளால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க. ஆனால் அதற்கு விரோதமாக பல கன்னிகளை கொடுத்து நம்முடைய ஆத்துமாவை கட வைத்து நம்மை பாதாளத்துக்கு கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆனாலும் ஆண்டவர் நம்மை ஆத்துமா மேலே தேவனாய் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆத்துமா ஆதாம் ஏவாள் மூலமாக கெட்டு போய்விட்டது. மனிதர்களே சரியாகத்தான் சிருஷ்டித்தார். ஏதேன் தோட்டத்திலே உலாவினார்கள், உறவாடினார்கள், பேசினார்கள், உலாவினார்கள். தேவன் வந்து அமிதமாக அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் அவள் பாவம் செய்த போதோ, ஆதாமே நீ எங்கே இருக்கு என்று கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏவாளை கூட கேட்கல. ஏன்னா அந்த பழத்தை பறிச்சு அந்த அம்மா சாப்பிட்டாங்க. ஆனால் ஆதாம் சாப்பிட்ட பின்புதான் உங்களுக்கு வந்து நிர்வாணி என்று தெரிந்ததாம். ஆமென் சொல்லுங்க. அந்த அம்மா சாப்பிட்டது மாத்திரம் இல்லைங்க, ஒருவேளை அவர் ஆண்டவரை மன்னித்திருங்க நீ என்று சொல்லி கூட சரண்டராக இருக்கலாம். ஓடி ஒளிந்து கொண்டார். பாருங்க தேவனுடைய அன்பை பாருங்க. ஆதாம் எங்க இருக்காருன்னு தெரியும். அவன் வந்து தவறு செஞ்சுட்டான்ல, வந்து மன்னிப்பு கேட்கட்டும்னு சொல்லி விட்டு இருந்திருக்கலாங்க. ஆனாலும் பாவம் செய்த ஆதாமை தேவன் தேடி வந்தார். அதான் தேவ அன்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கெட்டவங்க கூட வந்தாருங்க. ஆனால் பாருங்க, தேவன் முதல் மனிதனை சாத்தான் கெடுத்து விட்டான், அந்த ஆத்துமா கெட்டு போய் விட்டது என்று சொல்லி தேடி வந்தார். ஆமென் சொல்லுங்க. நம்மையும் தேடி வந்து தேவன் நம்மை ஆத்துமாவை பாதுகாத்தார். அல்லேலூயா. அதே வலுசற்பம் இப்பவும் போராடுகிறது. அதே வலுசற்பாவி இப்பவும் ஏதேன் தோட்டமாகிய சபைக்குள்ளே, இப்பவும் ஏதேன் தோட்டமாகிய வீட்டுக்குள்ளே, ஏதேன் தோட்டமாய் உங்களுடைய சரீரத்திலே சாத்தான் போராடி கொண்டே இருக்கிறார். ஒரு கண்ணியை போட வைக்கிறார். எப்படி நீங்க கீழே விழுவீங்க, எப்படி குருவி மாட்டும் என்று வேடன், பொதுவாக வேடன் குருவியை மாட்டுவதற்கு அந்த வலையை வைப்பார்கள். அது எப்படி மாட்டும் என்று சொல்லி தெரியும். ஒவ்வொருத்தரை பிடிக்கிறதுக்கு ஒரு வலை வச்சிருக்கிறாங்க. யானையை பிடிக்கிறதுக்கு சாதாரணமாக பிடிக்க முடியாதுங்க. அது எப்படி தெரியுமா, ஒரு குழி தோண்டி அந்த குழியில வந்து அந்த தென்னை மரத்தினுடைய இலைகள்லாம் போட்டுப்பாங்க. தூரத்தில் அப்படியே யானை பார்க்குமா, அப்படியே நேரம் வந்து அதை சாப்பிட கொண்டு டமார்னு காலை விட்டுச்சுன்னா அது எழும்போது யானையை பிடிச்சி அந்த தந்தை இருக்கு பாருங்க, விலை உயர்ந்த தந்தங்களை வெட்டி தூக்கி விட்டுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்னை பிடிக்கணும்னு ஒரு வழி வச்சிருப்பான் சாத்தான். பெருமை என்னதுங்க, எப்படி நான் பெரிய ஆளு இருக்குது, இவரை பிடிக்கிறதுக்கு எங்க ஆளுக்கலாம். அதே சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. வயசானாலும் கூட அவரை பிடிக்கிறதுக்கு என்ன வயசா கிடைக்காதுங்க. ஆமென். அல்லேலூயா. வாலிபர்கள் பீட்டர் பிடிப்பதுக்கு ஒரு வச்சிருப்பான். ஆமென். உங்களை சகோதரியை, அருமையான சகோதரிமார்களை ஒருத்தருக்கு ஒரு வழி வைத்திருப்பான். எப்படியாவது கீழ். ஆனாலும் கண்ணி தெரித்தது நான் தப்பித்தோம். அல்லேலூயா. நம்ம தப்பித்து தேவ சமூகத்திலே கொண்டு வந்துட்டார். இல்லைன்னா எத்தனையோ பேர் குடித்து கொண்டு எத்தனையோ பேர் செத்து கொண்டு இருக்கிறாங்க. தேவன் நம்மை தப்பிக்க வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 91:3 கூட இப்படி எழுதியிருக்கிறது. அங்கே எப்படியாக சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கிறார். 91:3 கூட வாசிங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தெளிவாக சொல்லுகிறார். உன்னை வேடனுடைய கைக்கோ கண்ணிக்கோ பாலாக்கும் கொள்ளை நோய்க்கோ தப்புவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்தான் நோய்களை கொண்டு வருகிறார். நம்முடைய பாவத்தினால் நோய் வருங்க. நல்லா கவனிச்சு. 3 நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பலவீனத்தினால் வரும். லாசருக்கு நோய் வந்ததுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னும் அமிதமாக எசேக்கியாவுக்கு நோய் வந்தது.
அதே நேரத்தில் அமிதமாக ஒரு ஸ்திரீ கிட்டத்தட்ட 18 வருஷமாக பலவீனத்தினால் கட்டப்பட்டிருந்தாங்க. இது சாத்தானால் வந்தது. என்ன சொல்லுங்க? ஒரு மனிதன் 38 வருஷமாக கிடந்தான். அது என்ன தெரியுமா? அவருடைய பாவத்தினால் வந்தது. நோய்கள் பல விதத்திலே வரும். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், நீ சுகமாகிவிட்டால் போய் நீ பாவம் செய்யாதன்னு சொன்னார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் மருத்துவர்களே கைவிட்டாலும் கர்த்தர் தன்னுடைய நீ பாவங்களை அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும் போது எத்தனை சாபமா இருந்தாலும் அவர் அமிதமாக 1000 தலைமுறைக்கு இறங்குற தேவன். கரைகளை தட்டி தேவனை மகிமை இறங்கி நம்மை ஆத்துமாவை பாதுகாக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஏசாயால கூறப்பட்டிருக்கிறது, தம்முடைய ஆத்துமா வருத்தத்தின் பலனை அமிதமாக அவர் பெற்றார் என்று எழுதியிருக்கிறது. இந்த பூமியில வந்து சிலுவையிலே அறைந்து நம்முடைய பாவங்களாம் அவர் சுமந்து கொண்டு 53ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் நினைக்கிறேன் எப்படியாக எழுதியிருக்கிறது, ஆத்துமா வருத்தம். வாசிங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, அவர் தம் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை நாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுத்தார். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அல்லேலூயா. ஏசாயா 53:12. அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான வசனம். அவர் ஆத்துமாவை நம்ம ஆத்துமா கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அறைந்தார்கள், முள்முடி சூடினார். யார்? நம்முடைய சாபங்கள் பாவங்களாம் அவர் சுமந்து கொண்டு நமக்கு விடுதலை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஆனால் சாத்தான் எப்படியாவது அந்த ஆத்துமாவை சேதப்படுத்த வேண்டும், எப்படியாவது அந்த ஆத்துமாவை குற்றப்படுத்த வேண்டும். இந்த ஆத்துமா ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாக மீட்டுக் கொள்ளப்பட்ட இந்த ஆத்துமா அந்த ஏதேன் தோட்டத்துக்கு பரலோகத்துக்கு போய்விடக்கூடாதுன்னு சாத்தான் மறுபடியும் நம்மோடு கூட போராடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய ஆத்துமாக்களை தேவனை அறியாதபடி அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டு தேவனாய்க்கு நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நோய்களால் சிலுவையிலே சுமந்து கொண்டார். அல்லேலூயா. ஒரு அரண்மனையிலே அந்த பொக்கிஷ சாலையிலே ஒரு வைடூரியம் அடிக்கடி திருடி போய்கொண்டே இருக்கு. நிறைய வைடூரியம் இருக்கிறது. அந்த திருடு போய்கொண்டே இருந்திருக்கிறது. உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்க பார்க்குறாங்க, முடியல. அப்போ ராஜா சொல்லிவிட்டார், அப்படி கண்டுபிடித்தார் 10 சவுக்கடி என்று சொல்லிவிட்டார். திருப்பி பார்த்திருக்கிறாங்க, அங்கே வந்து விலை உயர்ந்த ஒரு வைடூரியம் காணப்போய்விட்டது. இவ்வளவு பாதுகாப்பான இடத்துல எப்படி காணப்போது 50 சவுக்கடி என்று சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கடைசியில் அந்த திருடின முகமூடி போட்டுக்கொண்டு அந்த முக்கால் போட்டுக்கொண்டு திருடின அந்த மனிதனை பிடித்து விட்டார்கள். பிடித்துவிட்டு ராஜாவுக்கு அறிவித்து விட்டார்கள். சபை கூடியிருக்கிறது. ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். யார் இவர் என்று சொல்லி முகமூடி எடுத்த உடனே அங்கே நின்னது யாருன்னு சொன்னால் ராஜாவுடைய ஒரே செல்ல மகள். பாருங்க, ராஜாவுடைய அந்த மகளுக்கு நகை ஆசை. அது வைடூரியத்துக்குள்ள ஆசையா, தன்னுடைய அப்பாதன்னு சொல்லி தெரியாதபடி இப்படி திருடி அது வைத்திருக்கிறது. பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். இவர் அழுகிறார், அவர் அழுகிறார், என்ன செய்வது என்று சொல்லி ஒன்று புரியவில்லை. அப்போதுதான் தன் மகள் என்று சொல்லி சொன்ன கட்டளையை மீற முடியாது அந்த காலத்து ராஜாக்கள். உடனே அவர் தன் ட்ரெஸ்ஸை கலற்றி வைத்து விட்டு என் மகளுக்காக, ஏனென்றால் 50 சவுக்கடினா அவ்வளோதான், அந்த பிள்ளை செத்து போயிடும், தாங்க மாட்டாங்க. என்னுடைய மகளுக்காக இந்த சவுக்கடியை நான் வாங்கி கொள்கிறேன். நடு அந்த சபையில நின்று 50 சவுக்கடிகளை அந்த ராஜா வாங்கி, இந்த அம்மா அழுகுது, அவர் அழுகிறார்கள், சபையே அழுகிறது, வாங்கி கொண்டு மறுபடியும் ட்ரெஸ்ஸை மாற்றி அவர் அமிதமாக அந்த சிங்காசனத்திலே உட்கார்ந்தாராம். அல்லேலூயா. சொல்ல புரிஞ்சிருப்பீங்க. அல்லேலூயா. அப்படி போலவே இயேசு நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த குற்றங்களுக்கு பதிலாக அவர் தண்டனையை வாங்கி கொண்டு இன்றைக்கு உனக்காக சிங்காசனத்திலே நீ பரிசுத்தமாய், அல்லேலூயா, நீ உன் ஆத்துமாவை இனிமேல் நீ பாவம் செய்யாதபடி வரும்படியாக கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப கவனமாக
நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டும். 2 தீமோத்தேயுவிலே 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. பொதுவாக திருடுவதற்கும் அழிப்பதற்காகத்தான் கடந்து வருவார். பலருக்கும் பல கன்னிகளை தேவனாய் கர்த்தர் நம் அமிதமாய் எடுத்து சாத்தான் வைப்பான், ஆனாலும் எடுத்து விடுவார் கர்த்தர். வாசிப்பார். தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனோ தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டார். ஆமென் சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனமா இருக்கணும். ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த பின்பு அந்த காரியத்தை தான் செய்ய உலகத்திலிருந்து நம்மை அமிதமாக தேவன் லட்சிக்கு கொண்டு வந்து விட்டார். இதை விட்டு சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன காரியங்களை போய் மாற்றிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனோ தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனோ தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி தன்னை சேவகனாய் எழுதி கொண்டு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். கன்னிகளிலே சிக்கிக் கொள்ள மாட்டான் என்று இன்னொரு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் சேவை செய்வதாக வந்துவிட்டோம். நாம் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. பாவத்துக்கு நாம் அமிதமாக இடம் கொடுக்க கூடாது. ஆமென். தேவனுக்கே நாம் இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை விடுதலை செய்கிறோம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினார் மெய்யாகவே. அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அல்லேலூயா. ஆமென். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. கண்ணியிலே சாத்தான் குடியிலே சிக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க. இப்போது நீதிமொழிகள் எத்தனை கண்ணியிலே இன்னைக்கு மாற்றாங்க. ஒரு சில கண்ணிகளை நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறார். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கலாம். உடனே அவள் பின்னே சென்றான். மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலவும், ஒரு மூடன் விலகிடப்பட்ட தண்டனைக்கு போவது போலவும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணி அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். ஆமென். உன் இருதயம் அவன் வழியிலே சாய வேண்டாம். அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழ பண்ணினாள். 22-23 மாத்திரம் மறுபடியும் வாசிங்க. உடனே அவள் பின்னே சென்றாள். உடனே அவள் பின்னே சென்றார். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது பாருங்க. ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போல, மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போல, ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போல, ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணி அறியாமல் விழ. பாருங்க. ஒரு குருவி பிராணனை அறியாதபடி வாசிங்க. ஒரு பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல், ஒரு பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாதபடி அது விழ தீவிரிக்கிறது போலவும், அது விழ தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனான். அல்லேலூயா. 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 யாரை குறிக்கிறதுனா ஒரு வாலிப பிள்ளைகளை குறிக்கிறது. மாடு அடிக்கப்படுகிறது போல அப்படியே போறது போல, ஒரு குருவி எப்படி போய் அந்த கண்ணியில மாற்றி நாம் சாக போகிறோம் அறியாதபடி போய் இன்றைக்கு பாவங்களிலே இது ஒரு இச்சையின் கண்ணி. இது என்ன கண்ணிங்க சொல்லுங்க? இச்சை. எல்லாரும் நீங்க பாருங்க. அல்லேலூயா. மாமிச கண்களின் இச்சை. இந்த கண்ணியில ரட்சிக்கப்பட்டவங்க கூட இன்னைக்கு விழுந்து விடுறாங்க. நம்ம கவனமா இருக்க வேண்டும். இன்றைக்கு வாலிபர்கள் மது போதைகள், மதுபானங்கள், செல்போன், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லா விதத்திலும் இன்றைக்கு வாலிபர்கள் பாவம் செய்து கண்ணியிலே இன்றைக்கு மாற்றணும். இன்னும் எங்க பார்த்தாலும் சினிமா, அது ஒரு மோகம். சினிமாக்காரர் தான் ஆட்சி செய்யறாரு. ஆமென் சொல்லுங்க. அது ஒரு மோகத்தில் வந்துட்டாங்க. போய் அந்த மோகத்தில் தான் போய் கொண்டிருக்கு. அது பேர் சினிமா இல்லைங்க. ஹிந்தியில சொல்லுவாங்க சினிமா. என்ன சொல்லுவாங்க? சின்மா. சின்ன அது பாவம். ஹிந்தியில மா என்று சொன்னா என்ன தெரியுமா? அம்மா. பாவத்துக்கெல்லாம் தாய் தான் சினிமா. நல்லா கவனிச்சுங்க. எத்தனை பேர் சினிமா பார்க்குறீங்க?
அவன் ஒருத்தர் பார்க்கறது இல்லை, பார்த்தாலும் விட்டுருங்க, அவ்வளோதான். ரட்சிக்கப்பட்டவங்க பார்க்க மாட்டாங்க, செல்போனில் அப்படி பார்ப்பாங்க. அதெல்லாம் சின்ன பாவம், அந்த அதில் தான் விழுகிறாங்க. அதில் தான் எப்படி லவ் பண்ணுறது, அதில் தான் எப்படி ட்ரெஸ் போடுறது, அதில் தான் எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கு சாத்தான் அதில் இச்சையில விழ வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த இச்சை என்னும் கண்ணியிலே விழக்கூடாது. நீங்கள் ஒரு சகோதரியை பார்க்கிறேன்னா, நான் உங்களை பார்க்கிறேன்னா என்னுடைய சகோதரி, என்னுடைய மகள் என்கிறத நினைக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்க வேண்டாம், எங்க அப்பா என்னுடைய சகோதரர் அப்படின்னு நீங்க நினைக்கணும். அப்படி அந்த எண்ணங்களை மாற்ற வேண்டும். இன்னும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் தெரியுமா? அந்த காலத்திலே பழைய ஏற்பாட்டின் விபச்சாரம் பண்ணாதான் விபச்சாரம். ஆனால் இயேசு மத்தேயு 5:28-29 சொல்றாங்க, ஒரு சிறிய இச்சையோடு பார்த்தாவே என்னாச்சா எவ்வளவு ஸ்ட்ரிக்டா கொண்டு. அப்போ இந்த கன்னிகளிலே நிறைய பேர் விழுகிறாங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட விழுகிறாங்க. ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. யோபு சொல்லுகிறார், என் கண்ணோட நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், எப்படி ஒரு சிறி மேலே நான் நோக்கமா இருப்பேங்கிறார். இந்த கண்ணை ஒப்பு கொடுத்துட்டோம். ஞானசானம் எடுத்தவருக்கும் கண்ணு காது எல்லாமே ஒப்பு கொடுத்தாச்சு. மறுபடியும் நான் பாவம் செய்யக்கூடாது. ஞானசானம் என்பது ஒரு பழைய மனிதனை புதிய மனிதனாக மாற்றுகிறது. அல்லேலூயா. எழுதப்படுகிறது எப்படி என்று சொல்லி அவர் கேட்கிறார். நம்ம கவனமாக இருக்க வேண்டும். சகோதரிமார்களும் கவனமாக இருக்க வேண்டும், சகோதரர்களும் கவனமாக இருக்க வேண்டும், ஊழியர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஐயா இருக்காரா? அல்லேலூயா சொல்லுங்க. அவன் 85 வயசுல ஒருத்தர் கண்ணியில் விழுந்தார். உங்களுக்கு தெரியாதுங்க, இந்த இச்சை என்னும் கண்ணி சாகர வரைக்கும் இருக்கும். வயசாயிடுச்சு நினைக்காதீங்க, நம்பாதீங்க. ஐயா நம்பாதீங்க, என்னையும் நம்பாதீங்க, சிரிக்காதீங்க, சும்மா நான் சொல்றேன். ஆனாலும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வாலிபர் இலங்கைக்கு வேலைக்கு போயிருக்கிறார். அங்க போயிட்டு ஒரு வசதியான குடும்பத்திலே வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா வேலையும் செய்வார். எலக்ட்ரிஷியன் வேலையை செய்வார், கார் ஓட்டுவார், வீட்டை சுற்றி எல்லா வேலையிலுமே செய்யக்கூடிய அவர் கிறிஸ்தவர் தான், வேறு கிறிஸ்தவர், அவ்வளவுதான். ஆனால் அந்த வாலிபனுக்கு அந்த வீட்டுக்காரம்மா பயந்துட்டாங்க. நான் உன்னை கொண்டு சென்ற அழகாக சிறப்பாக இருப்பார், உன்னை இந்தியாவுக்கு கொண்டு சென்று நான் பெரிய வசதி படைத்தவனாக இருக்கிறேன், உங்களை அங்கே கொண்டு சென்று நான் ராஜாவாக்கிறேன், ராணியாக்கிறேன் என்று சொல்லி அப்படியா ஏமாத்தி கள்ள படகுகளே வந்துட்டாங்க. 2 பிள்ளைங்க நல்லா கவனிச்சுங்க. கள்ள படகுகளே வந்து இங்கே ஊட்டி பக்கத்தில் அங்கே குடியிருந்து அங்கே போய் பார்த்துருக்காரு. அந்த வாடகைக்கு நல்லா பெரிய வீடு எதோ ஒரு எடுத்திருக்காங்க. கடைசியில் பார்த்தா வாடகை கொடுக்க முடியவில்லை, கடைசியில் தோட்டத்தில் அதையும் கொடுக்க முடியவில்லை, விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா அப்போ ஊட்டியில் அந்த ரியல் எஸ்டேட்டில் வேலை பார்க்கலாம். அந்த வயம் விட்டு போயிட்டான். ரொம்ப கவனமாக இருக்கணும். இது இச்சைகளுக்கு இடம் கொடுக்கும். என்ன வருதுங்க? இச்சைகள். உங்களுக்கு கணவன், உங்களுடைய மனது அதோட இருக்கும். அடுத்து அவர் தான் நமக்கு கணவன். ஆவிக்குரிய தகப்பன் எங்களை போல உள்ளவர்கள் ஆவிக்குரிய தகப்பனிடத்திலே நீங்கள் பழக வேண்டும். நாங்கள் அந்த ஸ்டேஜுக்கு போய்விட்டோம். நாங்களாம் ஒரு பெண் நிறுவனமாக இருந்தாலும் அவரை பார்த்து ஆடை கொடுத்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி தேவனுடைய பிள்ளையாக மாற்றி விடுவோம். அந்த ஸ்டேஜுக்கு நாங்களாம் வந்து விட்டோம். அதனால எங்களுக்கு அது மேலே இருக்கிற கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி போலவே இந்த இச்சைகளின் கண்ணிக்கு நீங்க தப்பி வைக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? புரியலையா? சாத்தா எடுப்பான், கண்ணியை போடுவான். எப்படி பாருங்க, மீன் பிடிப்பதற்கு அந்த சின்ன புழுகை போட்டு டபார அழகான மீனை பிடிப்பதற்கு சின்ன பாவங்கள், சின்ன இச்சைகள், சின்ன காரியங்களை உங்களுக்கு செல்வம் போல வருவான், அது போல வருவான். அந்த பாவத்தை எல்லாம் நீங்கள் விட்டு விடுங்கள். இன்னொரு இச்சையை நாம் பார்க்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்ட பின்பும் விக்கிர ஆராதனை செய்யக்கூடாது. முதல் இச்சை விபச்சாரம் இச்சை. 2, அது ரட்சிக்கப்பட்ட பின்பு கூட விக்கிர ஆராதனை ஆகிய கண்ணியிலே விழாதைங்க. வாசிக்கலாம். யாத்திராகமம் 23:23 ஒரு வருஷமாக வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிக்கலாம். எடுத்தவங்க யார் வேணா வாசிக்க. யாத்திராகம் 23:23. என் தூதனானவர் உனக்கு முன்னே சென்று எமோரியரும், ஏத்தியரும், பெர்சியரும், கானானியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்கள் நான் அதம் பண்ணுவேன். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும். நல்ல
நீ அவருடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி அவருடைய செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை சிறைகளில் உடைத்து போடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. நம்ம யாருக்கு நடத்துறாங்க? ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஆண்டவர் நடத்துறார். விசேஷமா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அருமையாக நடத்துகிறார். நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய எதிராளிகளை எல்லாம் தியாகம் பண்ணி எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்து விட்டார். ஆனா என்ன சொல்றாரு? எச்சரிக்கிறார், நீ போகிற தேசத்திலே அந்த அந்நிய தேவர்களை நீ வணங்காதபடி, அதை சேவிக்காதபடி, அதுக்கு படைத்த போஜன பதார்த்தங்களை நீ உண்ணாதபடி நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த விற்கிறபடி ரட்சிக்கப்பட்ட பின்பு கூட இன்றைக்கு அநேக எங்க போறாங்க தெரியுமா? இந்து கோயில் போறாங்க. இயேசு சொரூபத்தில் இருக்கிறார். இன்றைக்கு ஆசையில கூட அநேக சபைக்கு போறவங்க கூட எங்க இருக்காங்க தெரியுமா? ஆர்சி கோயில இருக்கிறாங்க. ஒரு அம்மா எனக்கு தெரியும், அங்கே அம்பிகாபுரத்தில் அங்கே பெண்ணியல் சபைக்கு போகிறவங்க இங்கேயே வருவாங்க. அங்கே போய் ஃபாதர்கிட்ட போய் அங்கேயும் போய் ஏன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு இடத்தை வாங்குறாங்க, திருவிருந்து வாங்குறாங்க. இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? ரொம்ப கவனமாக இருக்கும். இதெல்லாம் கன்னிகள். நிச்சயமாக அது கணக்கு கேட்பார் கர்த்தர் நிச்சயமாக பரலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்ல மாட்டார். உன் தேவநாயகத்தில் ஒருவரை தவிர வேற யாரையும் பணிந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர்தான் விக்கிரகத்துக்கு படைத்ததை நாம் வெறுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. மோசே 10 கற்பனை வாங்கி கொண்டு வரும்போது இங்க இருக்க அத்தனை பேரும் அமிதமாக ஒரு கண்ணுக்குட்டியை செய்தார்கள். நகையெல்லாம் கண்டி போட என்ன வந்துச்சுங்க? கண்ணுக்குட்டி வந்துருச்சு. அதனால தான் நகையை போட வேண்டாம்னு சொன்னான். கண்ணுக்குட்டி வந்துச்சு. இவன் நகை போட்டுக்கிட்டே சொன்னான், போட்டுக்க அப்படின்னா. இவன் வரும்போது என்ன பண்ணா, நகையை கண்டு கொடுத்த உடனே நெருப்புல போட்ட உடனே கண்ணுக்குட்டி வந்துருச்சு. அப்பதான் என்னடா அவன் கண்ணுக்குட்டி ஆகிட்டாங்க, நகையை இவங்களும் தான் வச்சுக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தாருங்க. அங்க வந்து பார்த்தாரு பாருங்க. அதுல 10 கற்பனையிலே முதல் கற்பனை என்ன தெரியும்? தேவநாயக சர்வேஸ்வரனை தவிர யாரையும் வணங்காத என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போட்டால் பாருங்க ஒரே போடு அந்த கண்ணுக்குட்டியில. இப்பவும் பார்த்தீங்கன்னா நேற்று டிவியில் கண்ணுக்குட்டிக்கு நெய்ய செய்யணும். தஞ்சாவூர் ஒரு கண்ணுக்குட்டி, அது பேர் நந்தியா மந்தியா, அதைத்தான் முன்னாடி நிற்கும். இதெல்லாம் ஆதியிலே இருந்தது. அந்த அபிஷேகத்தை செய்கிறார்கள். போட்டால் பாருங்க அந்த 10 கற்பனையை தூக்கி எரிச்சார். எத்தனை பேர் செத்தாங்க? 3000 பேர். அன்னைக்கு என்ன பண்ணாங்க? 3000 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்டவங்க 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் விக்கிரகத்தை விட்டு வெளியே வந்தவர்கள். தேவஜனங்களாக இருக்கிறனா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் தேவ சமூகத்தில் வந்த பின்பு கூட நாம் மறுபடியுமாக அந்த மதத்தையோ அந்த கடவுள்களையோ நாம் சார்ந்தக்கூடாது. ஒன்றுமே வல்லமை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி ஒரு அம்மா குறி கேட்க போச்சா. குறி கேட்கிற பொம்பளை சொல்லிச்சா, நீ இயேசுவை ஆண்டவரை வணங்கிக்கிட்டு இருக்க, நீ இந்த சபையில இருந்து வர்ற, நந்தவாணிப்பட்டி சபையில வர்றதுன்னு சொல்லி வச்சான். இப்படி பூதூர்ல நடந்ததுங்க. அந்த பிசாசு பாருங்க எல்லாம் தெரியுது. நீ நந்தவாணிப்பட்டி சபையில வல்லமுள்ள சபையில இருக்கிற, புதிய எருசலேம் சபையில இருக்கிற, நீங்க வந்து குறி கேட்க வரலாமான்ட்டு அந்த பொம்பளை விரட்டி விட்டுருச்சு. குறி கேட்கிற ஆவிகளுக்கு தெரியுமா உங்களுக்கு? அவளை ஒரு குறி சொல்ற ஆவி உன்னதமான தேவனுடைய குமாரர்களேன்னு சொல்லிட்டே போச்சு. அந்த பேய் சொல்லியிருக்கு. இப்படி பார்த்தா பேய்க்கு தெரியும் நாம் யார், நீங்க யாருன்னு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. விக்கிரகங்களுக்கு தெரியும், விக்கிரகங்களுக்கு நீங்கள் படைத்ததை சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒருத்தருக்கு வேளாங்கண்ணியில் படைத்ததெல்லாம் பொரியும் பொட்டுகள் எல்லாம் சாப்பிட்டு வந்திருக்காரு. 3 நாள் வயிற்று வலி அது கோலில் பண்ணாருங்க. எனக்கு ஐயா 3 நாள் வயிறு முண்டுதுங்க, புல்லு முடுறமாய் கொண்டது, அது முடுறதுமாய் கொண்டது, போய்கிட்டே இருக்குங்கிறார். ஜெபம் பண்ண அவனை பாவரிக்கை செய்ய சொல்லுங்க. கோல்ல என்னப்பா செஞ்ச பாவரிக்கை பண்ணுது, என்னை மன்னிச்சிங்க, வேளாங்கண்ணிக்கு சொந்தக்காரோட போய் நான் அங்கே போய் ஆராதனை பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னு. எவ்வளோ பெரிய ஒரு சவுக்கடி தான் உனக்கு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. விட்டு வந்ததை அதெல்லாம் வேளாங்கண்ணியில் இருக்கிறதுனா அசுத்த ஆவிகள், அதெல்லாம் மாதாவுடைய ஆவிகளும் இல்லை, அங்கே இருக்க காளி ஆவிகள். என்ன ஆவிங்க? காளி ஆவிகள். அப்புறம் போல அறிக்கை செஞ்சாருங்க, ஜெபம் பண்ணி விட்டேன். ஆண்டவர் இறங்கி எதை சுகப்படுத்தி
ஏன்னா போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன செத்து போயிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள் அடுத்து உற்சாகப்படுவாங்க. இன்னைக்கு வெளியில பாருங்க, அது விக்கிர ஆராதனை இருக்கிற அத்தனை குருமார்களும் அத்தனை பேர்கள் என்ன அடுத்து போவாங்க, உற்சாகம். அந்த ஆவி அப்படி நடத்தும். ஆகவே விக்கிர வழிபாட்டு என்ற கண்ணியிலே நீங்கள் விழக்கூடாது. சொந்தக்காரங்க கூப்பிடுறாங்க, காது குத்துக்கு, கருமாதிக்கு, எங்க வேணாலும் போங்க, ஆனாலும் விலகி இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அடுத்தபடியாக நீதிமொழிகள் 12:13 நாம் ஒரு கன்னியை குறித்து இப்படி வாசிக்கிறோம். நீதிமொழி 12:13 சீக்கிரம் வாசி முடிக்கிறோம். எழுதி இவ்வளவு சீக்கிரம் பாருங்க. துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளில் துரோகமே கண்ணி. மறுபடியும் நல்லா வாசி, மைக்கில் வாசி. துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளில் துரோகமே கண்ணி. துன்மார்க்கருக்கு அவருடைய உதடுகளில் துரோகமே கண்ணி. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இது என்ன கண்ணி தெரியுமா? வாயின் வார்த்தை. என்னதுங்க? வாயின் வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்னாலே ரொம்ப நீங்க கவனமா இருக்க. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட கெட்ட வார்த்தை பேசுறாங்க தெரியுமா உங்களுக்கு? கோபப்பட்டு எரிச்சல் பட்டு இன்னைக்கு அநேக ஒரு அம்மா, அதே இன்னைக்கு நல்ல ஆராதனை பண்ணி போறான். அந்த அம்மா பிள்ளைய என்ன திட்டு தெரியுமா? பிசாசு. என்னதுங்க? பிள்ளைகள் என்ன திட்டுறது? பிசாசுகள். பிசாசுக்கு பிறந்ததா அப்படிலாம் திட்டக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு அல்லேலூயாவா? ரொம்ப கவனமா இருக்கணும். கணவன் மனைவியுமாக கூட கோபம் வந்துட்டா என்ன செய்வதுன்னே தெரியாது. நம்முடைய வார்த்தை பிறரை தூக்கி விட வேண்டும். நம்முடைய வார்த்தை என்ன பண்ணணுங்க? பிறரை தூக்கி விடணும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த கண்ணியை ஒருத்தர் சொல்லிட்டாரு, நான் ஏன் பேசுறேன்னு புரியலைங்க, அப்படி அவசரப்பட்டு கோபப்பட்டு கடப்படப்பட்டு திட்டேன், அது ஓனரை திட்டு விட்டு வந்துட்டாரா, கடைசியில் வேற ஏதோ போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தையை பொறுமையை கொஞ்சம் நீங்க அடக்க வேண்டாம். அது கண்ணியாக நமக்கு வந்து விடுகிறது. ரொம்ப கவனமாக இருந்து நம்முடைய வார்த்தையை ஆண்டவர் என்ன சொல்கிறார் தான் கேட்கணும். ஒரு பொண்ணு, காலேஜ் பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணிச்சுங்க. அவங்க வெளியில் சிஎஸ்ஐ எனக்காக ஜெர்மனிக்கு, ஐயா எப்படியாவது நான் காலேஜ் போயிட்டுருக்கேன், என்னுடைய பாய் ஃப்ரெண்டு என்னோடு பேசி அதாவது 7 நாள் ஆயிடுச்சு. அதாவது கடவுள் பேசவில்லையா, ஆனால் யார் பேசலையா? கடவுள் பேசுறது வருத்தம் இல்லை, அவருடைய பாய் ஃப்ரெண்டு பேசலை. ஹலோ கவாரியோ, சினிமா போகலாமா? தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சில பேர் கல்யாணத்துக்கு முன்பாகவே பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தா போதும், அவ்வளோதான். இங்கே இருந்து போகல, அங்கே பேசுறது, அங்கே இருந்து இங்கே பேசுறது, கல்யாணமே நின்று போச்சு. நான் எப்படி ஆளு, நான் இப்படி ஆளு, அப்படி ஆளு. ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ப்ரீவியஸ் வாழ்க்கை ஞானஸ்தானம் கொடுத்து நீங்கள் எடுத்து என்று சொன்னால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தை எப்போதும் ஒரு கண்ணியை பாருங்க. 2 கல்லன், ஒரு கல்லன் 2 பேருக்குமே கண்ணி இருந்தது. ஒரு கல்லன் சொன்னார், ஆண்டவரே என் நீர், நான் பாவி, என்னுடைய பரதேசிலே என்னை ஏற்றுக்கொள் என்று சொன்னார். இன்னொருவர் என்ன சொன்னா தெரியுமா? வார்த்தை இல்லை, அவர் பாவி, அவர் பாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவர் தண்டனை அடைந்திருக்காருன்னு சொன்னார். பார்த்துங்க, 2 வார்த்தை. என்ன வார்த்தை? ஒன்று கண்ணியில் விழுந்து அவன் போயிட்டான், ஆனால் இவன் இரக்கம் பெற்று அவர் என்ன பண்ணிட்டான்? இன்று என்னோடு கூட பரதேசித்திருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் அப்படி போடவே. நீதிமொழி 20:25 பொருத்தனை ஒரு கண்ணி. பொருத்தனை காணிக்கைலாம் செலுத்துகிறோம். செய்த பின்பு ஆண்டவர் இன்றைக்கு அமிதமாக எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாருங்க. ஒருத்தர் கேட்டார், வேலையெல்லாம் ஜெபம் பண்ணி அவர் வேலையெல்லாம் கிடைச்சிருச்சுங்க. கடைசியில் வேலை கிடைச்சி 1 மாதம் காணா, 2 மாதம் காணா, முத மாதம் சம்பளத்தை பொருத்தனை பண்ணாரு, ஆளவே காணும். கடைசியில் 1 வருஷம் கழிச்சு வர்றாரு, என்ன அப்படின்னு வேலை போச்சுருப்பாரு. பொருத்தனை பண்ணி என்று சொன்னால் எப்பனாலும் செலுத்துங்க. அது ஒரு கன்னியாக உங்களுக்கு வரும். வாசிங்க நீதிமொழி 20:25. பரிசுத்தமானதை விளக்குகிறதையும் பொருத்தனை செய்த பின்பு மனுஷனுக்கு கன்னியாய் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எதை விழுங்க கூடாது? பரிசுத்தமானது என்னது? பரிசுத்தமானது காணிக்கை, பரிசுத்தமானது தசமபாகம். பொருத்தனை
பொருத்தனை என்பது நம்ம கவனமா இருக்க வேண்டும். பாருங்க, யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்றாரு. ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, ஒன்றுமே இல்லை, படுத்து கிடக்கிற எல்லாம் வரட்டி விட்டாங்க, அப்பா அம்மா வரட்டி விட்டாங்க, யாருமே இல்லாம தனியா இருக்கிற ஒரு தலகாணி கூட இல்லை, கல்லை வச்சு படுத்திருந்தாங்க. நான் போற வழியிலே எனக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் உடுக்க உடையும் கொடுத்து என்னை திரும்பி வர செய்தீர்களா, இந்த கல் தேவனுக்கு ஆலயமாகும் என்று சொன்னார். கரைகளை அல்லேலூயா என்று நீ செலுத்துகிற எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்துவேன். அதிகாரம் 28 அருமையான கோல்டு வசனங்க. எல்லாவற்றிலும் என்ன செஞ்சாரு? தசமபாகம் செலுத்துவேன். பொருத்தனை பண்றாங்க. பொருத்தனை பண்ணிட்டு என்ன பண்றாரு தெரியுமா? ஜாலியா ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. மறந்துட்டாரு. 35ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு கொண்டு போடுறாரு. என்னடா நீ எல்லோகி போடுற, அங்க போற, பெண்ணியலுக்கு போற, அதெல்லாம் இருக்கட்டும். ஒண்ணு கல்லு ஒண்ணு, அதாவது இறுக்கமான இடத்துல ஒன்றுமில்லாத இடத்துல ஒரு பொருத்தனை பண்ண பாரு, அந்த இடத்தை விட்டுட்டு என்று சொல்லி 35ஆம் அதிகாரத்துல ஒரு கொட்டு போட்டு யாபப்படுத்துறாரு. அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது, அவர் மறுபடியும் அந்த பொருத்தனையை நிறைவேற்றி எல்லா மனைவி பிள்ளைகள்லாம் சுத்திகரித்து அறிக்கை செய்து நிகரங்களுக்கெல்லாம் கருவாரி மரத்தில் அப்பதான் அங்கேயும் போய் நகையெல்லாம் போட்டு போதிச்சிட்டார். போதிச்சு ஆலயத்தை கட்டி ஆராதனை செய்தாங்க. வல்லமை வெளிப்பட்டது. எதிராளியெல்லாம் ஐயோ தேவன் அவரோடு இருக்காரு ஓடியே போயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மறக்காது, பொருத்தனையே மறக்க. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு கொஞ்சம் 10,000 ரூபாய் வந்து ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணாங்க. 10,000 ரூபாய் வேலை கிடைச்சு கரெக்டாக 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அடுத்து 25, 2000 ரூபாய், 50 அப்படியே போயிடுச்சு. கடைசியில் 1 லட்சம் எங்க பல்லவட்டியில் நடந்தது. மதுரை 1 லட்சம் வாங்கிட்டார். அவர் ஃபோன் பண்ணி அங்கே இருக்க பல்லவட்டி பாஸ்டர்னா அங்கே தான் இருக்கேன், நம்ம உதவி பாஸ்டர் இருந்தார். ஐயா ஒரு ரிக்வஸ்ட்டுங்க, அவர் பொறுத்தலை ஆனால் அது செலுத்தலை. இப்போ உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்க, 1 லட்சம் வந்துருச்சு, 10,000 ரூபாய் கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அந்த சம்பவம். அதனால் எனக்கு கொஞ்சம் நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொஞ்சம் குறைச்சிக்க அப்படின்னு ஜெபம் பண்ணி எனக்கு சொல்லுங்க. நான் என் முன்னாடி அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, தம்பி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி தசமபாகம் குறைக்க நான் சொல்லலை, ஒன்று நான் செய்கிறேன்ப்பா, உன் வருமானத்தை மறுபடியும் 10,000 ரூபாய்க்கு கொண்டு வர சொல்லி நான் ஜெபம் பண்ண மாட்டேன். தசமபாகம் குறைக்க சொல்லி கேட்டாரு. இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பழைய நிலைமையில எவ்வளோ வாங்கின சம்பளம்? 10,000 வாங்கினேன், அதுக்கே நான் திருப்பி போட்டு வந்துடுறேன். ஐயோ கத்துறாரு. ஆனால் அதை மட்டும் செஞ்சுறாங்க. நான் எவ்வளோ வேணாலும் தரட்டு வந்து அடுத்த வாரத்தில் வந்து 10,000 செலுத்த போயிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. பொருத்தனைகளை பிள்ளையை கொடுத்துருப்போம் ஊழியத்துக்கு. முதல் பிள்ளை அகஸ்டின் வந்திருக்காரா? அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம 2 பேரும் என்ன பண்ணணும்? முதல் பிள்ளைய என்ன பண்ணணும்? பொருத்தனை ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். முதல் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு மாஸ்டர் சொன்னார், ஒப்பு கொடுக்கவே இல்லை, அது ஊதாரியா சுத்திட்டு இருக்கு. லாஸ்ட் பிள்ளைகளை சொல்றேன், ஒப்பு கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அதை செய்யணும். அவர் விட்டுட்டாங்க. விட்டுமே என்ன பண்ணிட்டாரு? என் பையன் நல்லா இருக்கட்டும், அவரே தான் விட்டுட்டா இருக்கிறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் மேரேஜ் பண்ணி ரட்சிப்பெல்லாம் போய் எங்கேயே போய் கடைசியில் சாட்சி இல்லாமல் ஆக்ஷன்ல மறித்து போய்விட்டார். ரொம்ப கவனமாக இருக்கணும். என் வேலை செஞ்சு ஊழியர் செய்ததெல்லாம் தப்பு இல்லைங்க. என் பிள்ளை இருக்காருன்னா பொறுத்தனை, நாங்கள் பொறுத்தனை செய்யணும். எல்லாமே என்னுடையது, எல்லாமே ஊழியர் தான். அந்த பொறுத்தனையை நிறைவேற்ற வேண்டும். ரொம்ப கவனமாக இருங்க, மறக்காதீங்க. அல்லேலூயா. மறந்தீங்கன்னா அது என்னது? கண்ணி. எல்லாரும் என்னது? கண்ணி. தசமபாகம் செலுத்தாது, காணிக்கை செலுத்தாது, கொடுத்து பாருங்க. சாத்தான் இதெல்லாம் வெறிக்கிற கண்ணி. இது நீங்க இல்லை, சாத்தான் உள்ளத்திலே பேசுறது. ஊழிய வளரப்படாதபடி எல்லாவற்றிலும் இந்த கண்ணிக்கு தப்பி வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியா வாசப்படி யாத்திரா 34:12. உடன்படிக்கையை நீங்கள் அவிதமாக உடைத்து போடக்கூடாது. தேவனோடு ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணியிருப்பீங்க, பரிசுத்தத்தில் உடன்படிக்கை பண்ணியிருப்பீங்க, சபையில ஊழியம் செய்ய உடன்படிக்கை பண்ணியிருப்பீங்க. இந்த உடன்படிக்கை திருமணத்திலே கணவன் மனைவி உடன்படிக்கை செய்திருப்பீங்க. பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று இது உடைக்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாரு பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். அது உன் நடுவிலே கண்ணியாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. எங்க கானானுக்கு போறப்பா
அங்க 7 கிட்டத்தட்ட 38 ஜாதி இருக்கா, 7 ராஜா இருக்கா, விக்கிரக வழிபாட்டு கொண்டு இருக்கிறான், ராஜசரா இருக்கா, நீ பார்த்தாவே வணங்கிடுவ. அவன்கிட்ட போய் நீ உடன்படிக்கை பண்ணிடாத. ஆமென் சொல்லுங்க. வியாபாரத்திலேயோ வேலையிலேயோ திருமணத்திலேயோ நீ எந்த இதா இருந்தாலும் பயப்படாதீங்க, தைரியமா இருக்க. அல்லேலூயா. தேவனோடு உடன்படிக்கை பண்ணுங்க. வேலை போயிருமோ, அது போயிருமோ, இது போயிருமோ அப்படிலாம் நீங்க உடன்படிக்கை உடைச்சிடாங்க. ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை. உனக்கு வேலை கொடுத்துருக்கிறார், அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு திருமண வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு வியாபாரத்தை பிசினஸை கொடுத்துருக்கிறார். உடன்படிக்கை பண்ணாதீங்க. சென்னையில 2 நண்பர் 16 கோடி ஏமாத்திருக்கான் உடன்படிக்கை செஞ்சு. நல்லா போயிட்டு இருந்தார் அவர் வியாபாரத்தில். நண்பர் உடன்படிக்கை செய்து 16 கோடி நண்பருக்கு ஏமாத்தி போயிட்டான். அவர் விசுவாசி பூமண்டையா இருக்கார். கடவுள்கிட்ட உடன்படிக்கை பண்ணார், ஆசீர்வதிக்கப்பட்டு கோடீஸ்வரர் ஆகிட்டார். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறனா ரொம்ப கண்ணியா ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். தேவனோடு நீங்க உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க. நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பரிசுத்தமா ஜீவிப்பேன், ஊழியம் செய்வேன். எந்த விதத்திலும் நீங்கள் உடன்படிக்கையை உடைக்க கூடாது. அது கண்ணி. அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தீங்களா, 6 விதமான 7 விதமான கண்ணியை சொல்லிட்டேன். ரொம்ப கவனமா. இவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள் கூட இதில் மீறிடுவாங்க. ஊழியம் செய்வோம், இப்படி சபைக்கு வந்து ஒப்பு கொடுப்போம். சில பேர் உடன்படிக்கை செஞ்சிருப்பாங்க. சபையை கூட்டணும், பெருக்கணும், பேசிக் கருவி கூடணும், சபைக்காக இதை வாங்கி கொடுக்கணும், நான் எது செய்யணும், அதெல்லாம் மீறிடுவாங்க. அவ்வளோ பெரிய யோசுவாவே உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. யாரோட? கிபியோட ஒருவர். அவன் பார்த்தேன்னா அழிச்சுன்னு சொன்னான். அவன் பார்த்து இந்த மாதிரி வெள்ளை ட்ரெஸ்ஸை கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டான். அப்பத்தை வந்து குளிச்சு போன அப்பா அம்மா அந்த புழுவெல்லாம் முன்ற மாதிரி வந்துட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு எல்லாரும் வந்து, ஐயா நாங்கள் எல்லாம் பாவிங்க, நாங்களாம் வழி போக்குறீங்க, எங்களை அழிச்சிடாதீங்க என்று சொன்ன உடனே தேவ திட்டத்துக்கு விரோதமாக உடன்படிக்கை செய்து அவர் காப்பாற்றிட்டார். அந்த ஆண்டவருக்கு அது பிடிக்கல. பாஸ்டர்கள் கூட தவறாக செய்வாங்க. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப கவனமா இருக்கு. அது ஜோசுவான்னு பேர் வச்சிருக்கவங்களா, நான் 3 ஜோசுவா பேர் சொல்லிட்டு 3 ஜோசுவாவும் உடன்படிக்கை போயிருக்காங்க. உடன்படிக்கை வச்சுட்டாங்க போய் தவறாக கொண்டு போய். பொதுவாகவே ஆசாரியர்கள் ஜோசுவா தான். ஆகவே உடன்படிக்கையை மீறினால் அது என்னது? கண்ணி. நான் ஆண்டவரோடு கண்ணியோ, நான் எங்களோடு உடன்படிக்கை நான் பண்ண பின்பு ஒரு சிறிய உடன்படிக்கை உடைத்து விட்டு நான் பாப்பேன் என்று சொன்னால் அது கண்ணி. அல்லேலூயா சொல்லுங்க. நான் உடன்படிக்கை செய்துவிட்டு பாவம் செய்து உடன்படிக்கை ஆண்டவரோடு ஊழியம் செய்வேன், வொர்ஷிப் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா அழகா பாட்டு பண்ணார். அது தெரிஞ்சுட்டு அவர் வந்து நான் இப்போ ஜபத்திலே பாட்டிலே கண்டுபிடிச்சிருவேன். அவங்க எதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க, பாட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு. அவங்களுடைய வாஞ்சையை வொர்ஷிப் பண்ணி ஊழியம் செய்யணும். சும்மா போய் உட்காந்துட்டு கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா ஜெபம் பண்ணாங்க, ஜெப வாஞ்சை. ஆமென் சொல்லுங்க. வளரணும், ஆசீர்வதிக்க வேண்டும். ஆகவே நாளிலே கண்ணி தெரித்தது நம்ம ஆத்துமா தப்பிட்டு. ஆமென் சொல்லுங்க. ஆனால் சாத்தான் நம்முடைய ஆத்துமாவை பாதாளத்துக்கு இழுத்து போகத்தக்கதாக போராடுவார். ஒன்று நாம் சொன்னோம், இச்சையின் கண்ணி. என்னதுங்க? இந்த இச்சையின் கண்ணியிலே வாலிபர்கள் மாட்டாதீங்க. அது விசேஷமா என்னது? செல்போனு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்புக்கு, என்னென்னமோ இருக்கு. ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ரெண்டாவது என்ன சொன்னேன்? இச்சையின் அது விபச்சாரம் என்று சொன்ன. அடுத்து விக்கிர ஆராதனை ஆகிய கண்ணி. தேவன் தான் நடத்தினார். விக்கிர ஆராதனையிலே திரும்பி மாட்டாத, விக்கிர கோயிலுக்கு போகாத, ரொம்ப கவனமா இருந்துச்சு. அன்னைக்கு 3000 பேர் செத்தாங்க. அன்னைக்கு 3000 பேர் எழுப்பப்பட்டாங்க விக்கிர ஆராதனை விட்டு விலகணுங்க. அடுத்து வீண் வார்த்தையான கண்ணி. வீண் வார்த்தை. வார்த்தையினால நம்ம நீதிமன்றத்தில் தீர்க்கப்படுகிறோம். இது ஒரே வார்த்தையில தித்திப்பும் கசப்பு இருக்க முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. அதனால இனிமேல் கோபம்லாம் பட மாட்டீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டீங்க, இனிமேல் சாந்த குணங்களா இருங்க. ரட்சிப்புக்கே அந்த கல்லன் என்ன சொன்னா? பாவியா என் பேர் கிருபையா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. 4வது பொருத்தனை. என்னதுங்க? பொருத்தனை பண்ணிவிட்டு பின்பு அது மாறுவது என்னது? கண்ணி. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா நல்லா சொல்லுங்க. கண்ணி. அல்லேலூயா சொல்லுங்க. 5வது உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கை ஒரு கண்ணி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். 6வது ஐஸ்வர்யவானவா
தீவிரிப்பது ஒரு கண்ணி. பணம் பணம் பணம். அந்த பணம் நான் சொல்றேன், ரெண்டு நான் முடிச்சிருக்கேன். பணம் என்பது மெனி திங்ஸ் ஆகினதுன்னு சொல்லுவாங்க. பணம் இருந்தால் எல்லாம் செய்யலாம். ஆனால் பண ஆசை என்னது? எல்லா தீமைக்கும் சொல்லுங்க அல்லேலூயா வேறாய் இருக்கும். நீதிமொழிகள் 29:23 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு கண்ணி, 7 கண்ணியில நான் 5 தான் சொன்ன நேரம் முடிச்சுக்கிறேன். 7வது கண்ணி என்ன தெரியுமா? வாசிங்க. நீதிமொழி 29:23. சீக்கிரம் வாசிங்க. மனுஷருடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். திருடனோட பங்கிட்டுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை பயக்கிறான். சாபத்தை அவன் கேட்டாலும் 29:23 வாசிங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். பாருங்க, மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்திருக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷருக்கு பயப்படாது, தைரியமா. தானியேல் பயந்தாரா? ஜீவனே போராடி பரவாயில்லங்க, ஜபத்தை பண்ணார். அவருக்கு தெரியும் கையெழுத்து போட்டா முடிஞ்சு போய், ஜபம் பண்ணா சாவுதான் தெரிஞ்சு போச்சு, திட்டம் போட்டான். ஆனால் 3 வேளை ஜபம் பண்ணார். எத்தனை வேளை ஜபம் பண்ணாருங்க? எத்தனை வேளை சாப்பிடுறோம்? 3 5 அம்மா 5 எத்தனை வேளை சாப்பிடுங்க? 5 வேளை சாப்பிட்டால் 5 வேளை என்ன பண்ணணும்? ஜபம் பண்ண. மனுஷருக்கு பயப்படவில்லை. சிங்க குவியிலே போட்ட பின்பு கூட கர்த்தர் மனுஷர் கன்னிகளாக வைப்பாங்க. ஜெபம் பண்ணக்கூடாது, சர்ச்சுக்கு போகாத, அங்கே போகாத, இங்கே போகாத, தடையை பண்ணுவாங்க. மனுஷருக்கு பயப்படக்கூடாது. சொந்தக்காரங்க அவங்கள பார்க்க இவங்களை பார்க்கறது அப்படி நினைச்சுவாங்களா? மனுஷரே விட்டு அல்லேலூயா சொல்லுங்க. 7 வித கன்னிக்கும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கன்னிகளை மாட்டிடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தமா நான் வாழ்வேன், ஆமென் என்று சொல்லி உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவன் ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். மறுபடியும் 124வது சங்கீதம் 7 வாசித்து முடிக்கலாம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல, வேடனுடைய கண்ணிக்கு தப்பிய குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். அல்லேலூயா. கண்ணி தெரித்ததுன்ற பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்து விட்டார் இயேசு. நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். இந்த உலகத்திற்கு பாவத்துக்கு நாம் தப்பித்து விட்டோம். அதனை நாம் மாற்றாதபடி தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தரது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, கண்ணியிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டேன். மறுபடியும் அந்த கண்ணியிலே நான் சிக்கிக்கொள்ளாதபடி, மறுபடியும் அந்த பாவத்திலே நான் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு வேடனாகிய சாத்தானை போ என்று சொல்லி விரட்டும்படியாக என்னை முழுமையா ஒப்புக் கொடுக்கிறேன். சுதந்திரம் 7 விதமான கன்னிக்கு ஆண்டவரே, நான் இனிமேல் ஆண்டவரை